வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். டிட்வா சூறாவளி இழப்பீடு செலுத்தும் பணியிலிருந்து கிராம சேவகர்கள் விலகல். பழைய பாடத்திட்டம் எமது பிள்ளைகளுக்கு சுமை, பாடத்திட்டத்தை உடன் அமல்படுத்துமாறு போராட்டம். 2027 முதல் நாடு முழுவதும் முன்பள்ளி கல்வியில் பாரிய மாற்றம். வடக்கு உட்பட பல பகுதிகளில் மோசமான நிலையில் காற்றின் தரம். ரயில் பயணங்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு, தற்காலிகமாக மூடப்படும் பாதைகள். கொழும்பு கொம்பனி தெருவில் புதிய மேம்பாலம் திறந்து வைப்பு. இலங்கையில் அனைத்து தனியார் பேருந்துகளிலும் GPS சாதனம். நண்பர்களுடன் குளத்தில் நீராடச் சென்ற உயர்தரமானவன் பலி, வவுனியாவில் துயரம். கிழக்கு மாகாணத்தில் அரச வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பு, நோயாளர்கள் பெரும் பாதிப்பு. இலங்கையர்களுக்கு தொடர்ந்தும் அதிர்ச்சி கொடுக்கும் தங்கம் இன்றும் அதிகரிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். டிட்வா புயலினால் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் பணிகளில் இருந்து இன்று முதல் விலகிக்கொள்ள கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது. குறித்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் உள்ள குறைபாடுகள் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அந்த சங்கத்தின் இணைத் தலைவர் நந்தன ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடுப்பனவு வழங்கும் செயல்முறையை அரசாங்கம் இன்னும் முறையான வகையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். டிட்வா புயலினால் பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. ஆனால் இது தொடர்பான சுற்றறிக்கையில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக கூறி பிரதேச செயலாளர்கள், உதவி பிரதேச செயலாளர்கள் சங்கம் மற்றும் அரச கணக்காய்வாளர்கள் சங்கம் என்பன ஏற்கனவே இந்த பணிகளிலிருந்து விலகியிருந்தன. இதனையடுத்து அந்த பணிகளை முன்னெடுக்கும் பொறுப்பு கிராம உத்தியோகத்தர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. எனினும் இன்று முதல் தாங்களும் அந்த பணிகளிலிருந்து விலகுவதாக கிராம உத்தியோகத்தர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இலங்கையின் கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் முன்மொழியப்பட்டுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் 6ஆம் தரத்திற்கான நவீன மொடியூல் பாடத்திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தி இன்று பத்திரமுல்லையில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பத்ரமுல்ல இஸ்ருபாயாவில் அமைந்துள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக திரண்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் இந்த புதிய கல்வி மாற்றங்களுக்கு தமது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியதோடு அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் நிலவுகின்ற இழுபற நிலையை சுட்டிக்காட்டினர். தற்போதைய கல்வி முறை மாணவர்களுக்கு மிகுந்த மன அழுத்தத்தையும் தேவையற்ற பாடச்சுமைகளையும் ஏற்படுத்துவதாக குறிப்பிட்ட போராட்டக்காரர்கள், அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்ட புதிய சீர்திருத்தங்கள் மாணவர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்தனர். பழைய பாடத்திட்டம் எமது பிள்ளைகளுக்கு சுமை, கல்வி சீர்திருத்தங்களை எமது பிள்ளைகளிடமிருந்து பறிக்காதல் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு அவர்கள் அமைதியான முறையில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். இந்த மாற்றங்களை ஜனாதிபதி தலையிட்டு துரிதமாக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த பெற்றோர்கள், உலகளாவிய ரீதியில் கல்வித்துறை டிஜிட்டல் மயமாகி வரும் நிலையில் இலங்கையிலும் இத்தகைய நவீன கல்வி முறைகள் அறிமுகப்படுத்தப்படுவது காலத்தின் கட்டாயம் என்றும் வலியுறுத்தினர். கல்வி அமைச்சின் நுழைவாயிலுக்கு அருகில் நீண்ட நேரம் திரண்டிருந்த அவர்களது கோரிக்கைகளை அதிகாரிகள் தரப்பில் கவனத்தில் கொள்வதாக உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து இந்த போராட்டம் நிறைவுக்கு வந்தது. 2027ஆம் ஆண்டளவில் நாடளாவிய ரீதியில் அனைத்து முன்பள்ளி மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 19,000 ஆசிரியர்களுக்கு முறையான பயிற்சி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்பெயினின் மெட்ரிட் நகரில் இடம்பெற்ற சர்வதேச பராமரிப்பாளர் மாநாட்டின் எதிர்கால நோக்கு மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளிலும் இறுதி அமர்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சிறுவர் பராமரிப்பு என்பது ஒரு தனிப்பட்ட சுமையல்ல, அது ஒரு அரசு மற்றும் சமூகத்தின் கூட்டு பொறுப்பு என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் முன்பள்ளி பருவத்தை இலக்காக கொண்டு சிறுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஸ்டெப் அப் தொடர்பாடல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2025 முதல் 2029ஆம் ஆண்டு வரை முன்பிள்ளை பருவ சிறுவர் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான தேசிய பல்துறை மூலோபாய செயற்திட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒட்டிசம் உள்ளிட்ட நரம்பு மண்டல குறைபாடுகள் உள்ள சிறுவர்களுக்காக மாகாண மற்றும் மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற 5 ஆண்டுகால திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் காற்றின் தரத்தில் சரிவு காணப்படுவதாக மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையின் ஊடக பேச்சாளர் கலாநிதி அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று முதல் நாட்டின் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் இந்த எண்ணிக்கை 150 முதல் 200 வரையில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இது ஓரளவு சாதகமற்ற சூழ்நிலை என்றும் அடுத்த 2 நாட்களுக்குள் இந்த நிலைமை சீரடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச எல்லைகளுக்கு இடையிலான காற்று சுழற்சியே இந்த நிலைமைக்கு காரணம் என்றும் சுட்டிக்காட்டினார். காற்றின் தரத்தில் ஏற்படுகின்ற இந்த சரிவு உணர்திறன் மிக்க நபர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் சுவாசிப்பதில் சிரமம் அல்லது ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறும் அவர் மேலும் அறிவுறுத்தினார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக ரயில் மார்க்கங்களின் புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்து வடக்கு மற்றும் தெற்கிற்கான போக்குவரத்தை வளமை நிலைக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வடக்கு ரயில் மார்க்கத்தின் பல்வேறு இடங்களை புனரமைப்பு பணிகளுக்காக இன்று முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மகவ அனுராதபுரம் இடையிலான ரயில் மார்க்கம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படும் என்று ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் மகவ ஓமந்தை வரையிலான ரயில் மார்க்கம் முற்றாக மூடப்பட உள்ளது. மதவாச்சி தலைமன்ன ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே யாழ்ராணி ரயில் இன்றைய தினம் அனுராதபுரம் முதல் காங்கேசந்துறை வரையும் 27ஆம் தேதி முதல் ஓமந்தை முதல் காங்கேசந்துறை வரையும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் புலத்திசி கடகதி தொடருந்து புதியதேவி தொடருந்தும் சேவையில் ஈடுபட உள்ளன. இந்நிலையில் திருகோணமலை வரையான இரவு நேர அஞ்சல் ரயில் சேவையும் ஆரம்பிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்தார். கொழும்பு கொம்பனி தெருவில் புதிய மேம்பாலம் ஒன்று இன்றைய தினம் திங்கட்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலம் 3.2 பில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு மாநகர சபையின் மேயர் ராஜ்ஹெலி பல்தாசா இந்த புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார். 321 மீட்டர் நீளத்தில் 11 மீட்டர் அகலத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரட்நாயக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு அனைத்து தனியார் பேருந்துகளிலும் GPS சாதனங்களை பொருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜாசிங்க தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் இயக்கப்படுகின்ற தனியார் பேருந்துகளில் GPS சாதனங்களை பொருத்துகின்ற பணி மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். பயணிகளிடமிருந்து பெறப்படுகின்ற முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தனியார் பேருந்துகள் சரியான நேரத்தில் இயக்கப்படுவதில்லை என்றும் அதிக எண்ணிக்கையிலான பேருந்துகள் மிக மெதுவாகவும் மிக வேகமாகவும் தங்கள் இலக்குகள் இயக்கப்படுவதாகவும் பயணிகளிடமிருந்து பல முறைப்பாடுகள் வந்துள்ளன. இந்த முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு தனியார் பேருந்துகளில் GPS சாதனங்கள் நிறுவவும் அவை சரியான நேரத்தில் தங்கள் இலக்குகளை அடைகின்றனவா என்பதை தீர்மானிக்கவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காமினி ஜெயசிங்க தெரிவித்தார். கடவத்தையிலிருந்து அதிவேக நெடுஞ்சாலைகள் இயங்கும் 101 பேருந்துகளுக்கு ஒரு முன்னோடி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதால் இலங்கையில் உள்ள அனைத்து தனியார் பேருந்துகளிலும் இந்த GPS சாதனங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இலங்கையில் தற்போது சுமார் 15,000 தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் இந்த ஆண்டு அனைத்து பேருந்துகளிலும் GPS சாதனங்கள் பொருத்தப்படும் என்றும் காமினி ஜெயசிங்க தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். வவுனியா மயிலங்குளம் குளத்தில் நீராடச் சென்ற மாணவன் ஒருவர் நீரில் மூழ்கி மரணமடைந்துள்ளதாக மாமடு போலீசார் இன்றைய தினம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் மயிலங்குளம் குளத்திற்கு நேற்று மாலை நீராட சென்றுள்ளனர். இதன்போது மாணவர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய சிவலிங்கம் டனுசியன் என்ற உயர்தர வகுப்பு மாணவராவார். உயிரிழந்த மாணவனின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாமடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய மற்றும் மாகாண பாடசாலை அதிபர்களின் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் பாடசாலைகளில் நிலவும் மனிதவள பற்றாக்குறை தொடர்பான விடயங்கள் குறித்து பாராளுமன்ற உபகுழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் கீழ் நியமிக்கப்பட்ட இந்த உபகுழு அதன் தலைவியான பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன தலைமையில் அண்மையில் கூடிய போதே இந்த விடயங்கள் ஆராயப்பட்டன. அதிபர் சேவையின் 1ஆம் தரத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அதிபர் பதவியை மாத்திரமே வகிப்பது
குறித்து இங்கு ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து கல்வி சேவைகளிலும் 6 வருட கால சேவையின் பின்னர் கட்டாய இடமாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முன்மொழிவுகள் குறித்து பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கல்வியுடன் தொடர்புடைய 5 முக்கிய தொழில்சார் சேவைகளிலும் உள்ள அதிகாரிகளின் தகுதிகள் மற்றும் பதவிகளை அடிப்படையாக கொண்டு அடுத்த 5 ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய வெற்றிடங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வகையில் புதிய டிஜிட்டல் தரவு தளம் ஒன்றை உருவாக்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்த முன்மொழிவுகள் தொடர்பாக அமைச்சின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை 2 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன் பின்னரே இது குறித்த இறுதி பரிந்துரைகள் வெளியிடப்படும் என உபகுழுவின் தலைவி தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இன்றைய தினம் தொடக்கம் வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளதன் காரணமாக வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலைக்கு வருகை தந்த மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகரை பதவி நீக்கம் செய்து பக்கசார்பற்ற விசாரணையினை முன்னெடுக்குமாறு கோரி தொடர்ச்சியான போராட்டங்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் வைத்திய சேவைகள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதை காண முடிகின்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் ஆரம்ப வைத்திய சேவை பிரிவு மற்றும் கிளினிக் சேவைகளில் வைத்தியர்கள் வருகை தராத காரணத்தினால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கியதை காண முடிந்தது. இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் தமது கோரிக்கைக்கான சாதகமான தீர்வு கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பணி புறக்கணிப்பு காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள வைத்தியசாலைகள் உள்ளிட்ட மாகாணத்தின் பல வைத்தியசாலைகளில் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் கிளினிக் சேவைகள் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்தன. இது குறித்து கவலை தெரிவித்த பொதுமக்கள் நாங்கள் பல மைல் தூரத்திலிருந்து அதிக கூலி கொடுத்து ஆட்டோக்களில் இலவச சிகிச்சையை நாடி வருகிறோம். ஆனால் இங்கு வந்த பின்புதான் வேலை நிறுத்தம் என்று தெரிய வருகிறது. ஏழை மக்களான நாங்கள் போக்குவரத்து செலவுகளை கூட சுமக்க முடியாமல் தவிக்கிறோம் என தெரிவித்தனர். இந்த பிரச்சினைக்கு சுகாதார அமைச்சு உடனடியாக தீர்வு கண்டு பொதுமக்களின் சுகாதார உரிமையை உறுதிப்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உப்பூரல் கிராமத்திற்குள் நேற்றிரவு உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளன. இதன்போது வீடு ஒன்று பகுதியளவில் சேதமாக்கப்பட்டுள்ளது. மேலும் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை காட்டு யானைகள் துவம்சம் செய்துள்ளன. பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் செய்கை பண்ணிய தென்னை மரங்களை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளமையினாலும் தொடர்ச்சியாக யானைகளின் தொல்லைகள் அதிகரித்துள்ளமையினாலும் இருக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இதனால் ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு பாதுகாப்பான யானை வேலி அமைத்து தருமாறும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட வீட்டினை பெற்றுத்தரவும் முன்வர வேண்டும் என உப்பூரல் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கு அனுமதி பெறாது மருத்துவ பீடத்தில் 2 மாதங்கள் கற்கையை தொடர்ந்த மாணவி தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் மருத்துவ பீட புதுமுக மாணவர்களுக்கான கற்கை நெறிகள் ஆரம்பமானது. அதன்போது கண்டியை சேர்ந்த பெரும்பான்மையின யுவதி ஒருவர் புதுமுக மாணவர்களுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பதிவுகளை மேற்கொண்டு விடுதியில் தங்கியிருந்து மருத்துவ பீட விரிவுரை மண்டபத்திற்கு விரிவுரைகளுக்கு கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கற்கை செயல்பாட்டின் போது மாணவர்களை குழுக்களாக பிரித்துள்ளனர். அதன்போதே 202 மாணவர்கள் காணப்பட வேண்டிய நிலையில் 203 மாணவர்கள் காணப்பட்ட ஏற்பட்ட குழப்பத்தை அடுத்து அது தொடர்பில் பரிசீலிக்கப்பட்ட போதே பல்கலைக்கழக அனுமதி பெறாத யுவதியொருவரும் மாணவிகளுடன் இணைந்து கடந்த 2 மாத காலமாக விரிவுரைகளில் கலந்து கொண்டமை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மருத்துவ பீடத்தினர் தெரிவிக்கையில் மாணவிகள் மத்தியில் உயிரியல் பாடத்தில் 3 சாதாரண சித்திகளை பெற்ற கண்டியை சேர்ந்த யுவதியும் மருத்துவ பீட மாணவர் விடுதியில் தங்கியிருந்து விரிவுரைகளுக்கு வந்து சென்றுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் அறிவுறுத்தலுக்கு அமையவே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று 1 பவுன் தங்கத்தின் விலை 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருவதன் காரணமாக இலங்கையில் தங்க விலையில் இன்று அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4660 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அதன்படி கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 24 கேரட் பவுன் தங்கத்தின் விலை இன்று 3,68,000 ரூபாவாக உயர்ந்துள்ளது. அதே நேரம் 22 கேரட் பவுன் தங்கத்தின் விலை 3,40,400 ரூபாவாக அதிகரித்துள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் முதன்முறையாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பிரமாண்டமாக பட்டத் திருவிழாவும் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றது. புதுக்குடியிருப்பு குயின் பூங்காவில் நேற்றைய தினம் காலை ஆரம்பமாகி இரவு 10 மணி வரை பட்டப்போட்டி, சுவையான உணவுகள், பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பட்டப்போட்டி, கட்டிய மனைவியை கதிரையில் ஏற்றல், கண்கட்டி கணவன் மனைவிக்கு வாழைப்பழம் தீர்த்துதல், ஊசி நூல் கோர்த்தல், முட்டி உடைத்தல், கயிறு இழுத்தல், பலூன் உடைத்தல், சாக்கோட்டம், மா ஊதி காசெடுத்தல், நீர் நிரப்புதல் என பல நிகழ்வுகள் இடம்பெற்று வெற்றியீட்டியவர்களுக்கு பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் முல்லைத்தீவு மாவட்ட அரசு அதிபர் உமா மகேஸ்வரன், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கல்வியமக்காட்டை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பாலகௌரி ஜெகதீசன் அவர்கள் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உடுப்பிட்டியை பிறப்பிடமாகவும் வவுனியா பண்டாரி குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வரத்னம் திரவியம் அவர்கள் 17/1/2025 சனிக்கிழமை அன்று காலமானார். முல்லைத்தீவு வவுனிக்குளத்தை பிறப்பிடமாகவும் மாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மாணிக்கம் குகன் அவர்கள் 17/1/2025 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சோழியபுரத்தை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் பாபினியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு முத்துக்குமார் சிவநாதன் அவர்கள் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.